முதல்ல வந்து அமலாக்கத்துறை எப்படி செயல்படுகிறது? ஒரு மாநிலத்தில் வந்து அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா நேரடியாக அவங்களால உள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அமலாக்கத்துறை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் மேலேயோ அல்லது வந்து வேற ஒரு குழு மேலேயோ ஒரு கட்சி மேலேயோ வந்து நடவடிக்கை எடுக்கணும், ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே அந்த தனிநபர் மேல ஏதோ ஒரு வழக்கு அங்க இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா அந்த வழக்கு எதன் அடிப்படையில் செய்யப்பட்டது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வந்து லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்குல அமலாக்கத்துறை உள்ள வந்து செந்தில் பாலாஜி மேல ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ இப்போ செந்தில் பாலாஜி மேல இப்போ இந்த 2 வழக்குகள் இருக்கு. ஒன்று தமிழக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அமலாக்கத்துறையுடைய வழக்கு ஒன்று இருக்கு. ஸோ இப்படித்தான் வந்து அமலாக்கத்துறை உள்ள வர முடியும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற போது டாஸ்மாகுக்கு வந்து அமலாக்கத்துறை ரெய்டு வராங்க.